ஒரு குழந்தை பெக்கறதுக்கு புள்ளி சமாச்சாரம் பொறுத்த போற நீ அப்படியா இருந்தாலும் மறுபடியும் ஒரு தரம் போயிட்டு வரதா அப்படியா இன்னொரு தரம் சரி நீ போ உங்களுக்கு சுடுகாடுங்க எது பக்கமாவே இருக்குது சரி ரெடி பண்ணி போறோம் எதுக்கு என்னன்னாலும் தூரம் பார்த்துட்டு மதன ரூபி என் தங்கம் தங்கம் பாடி இன்னொரு தரம் செய்யலாம் மதுசூரன் பெண்ணாக இருந்தவன் விதிசூரன் சேர்ந்து விதிசூரனுக்கு மதுசூரனுக்கும் அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்த உடனே அம்மானு கத்துச்சு. அதாவது சாபம் இப்ப நிமிர்ச்சி ஆச்சு. இந்த குழந்தை போய் என் அம்மா காளியாதை மடிவஸ்வானை அவனை கவனிக்கிறேன். விதி பெயரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டேன். ஆமா இப்ப ஒரு பெண் இருக்காது எங்க அந்த பெண்ணாக இருந்தபடி நானே தான் விதி சூடா. இது இங்க இந்த புதுக்கதையை எங்கேயாவது கேட்டிருப்பீங்களா? அதாவது பெண்ணா இருந்தவன் உடனே ஆனா எப்படி இது எங்கேயாவது கண்டமா? இது நார்மலாக ஏற்பட சாபமடா சாபம். என்ன சொன்னாலும் கேட்க முடியாது. அப்படியா? உன் விதி படித்தது கடகடமான பையில யாரு அந்த குழந்தைக்கு உன்னை பெயர் வேண்டும். அம்மா தாயே காளியாண்டவே காவி எனக்கு பிறந்த குழந்தைக்கு எனக்கு மகளுக்கு பேர்வை அம்மா பேர்வை. அப்படியா? விவாதமாக பிறந்ததனால் இன்று முதல் இவள் பெயர் வினாதவழியாக வழங்கட்டும். அதாவது ஒரு ஆணுக்கும் வினாதமான வழியா என் மகளுக்கு வினாதவழியா இருந்தாலும் மகளே வினாதவழி என் எதிரியை தேடி போறேன். அதனால அம்மாளுக்கு அன்றாடம் வணக்கம் சென்று மணல் கொண்டு வந்து அம்மாளை போ செய்ய என் எதிரியை தேடி போறேன். எப்படியாக மதுசூரனுக்கும் பிறந்த வினாதவள்ளி இப்ப சமைக்க காண்க.